எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்து விட்டது. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமா தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. அதுலயும் நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 1967 வந்ததான இந்த எருசலேம் தலைநகராக மாறல. அந்த சகரியா 12:6 என்ன சொல்லுது? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்ல. இப்ப பாருங்க, எருசலேம் குடியேறியாச்சு. இப்ப நீங்க பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பகல்லையும் நைட்லையும் எருசலேம். நைட்ல குடியேறினா தான் லைட்ஸ் இருக்கும். எருசலேம் கர்த்தர் சொன்னபடி சரியாக 1900 வருஷம் கழிச்சு குடி ஏறிடுச்சு. ஆனா அந்த இடத்துல என்ன இருக்கு வசனம்னா, திரும்பவும் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம் அப்படின்னு இருக்கு. ஸ்தானமாகிய எருசலேம்னா என்ன அப்படின்னு கேட்டா, எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. உதாரணமா நம்ம வீட்டில் கணவன் மனைவி எல்லாம் இருந்தாலும் ஆஃபீஸில் ஒரு ஸ்தானம் இருக்கும். மேனேஜரு, அப்புறம் வெளியே ஒரு ஒர்க் இருக்கும், பெயிண்டரு, எலக்ட்ரிஷியன், நம்ம ஒன்று இருக்கோம், டாக்டர், இன்ஜினியர். அந்த மாதிரி எருசலேமுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. என்ன ஸ்தானம்? அதுதான் மகாராஜாவின் நகரம், நித்திய தலைநகரம், எட்டர்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எருசலேம் 1967 யூதர்கள் வசம் வந்துடுச்சு. ஆனால் தலைநகராக மாறவில்லை. அன்னைக்கு அது தலைநகராக மாறல. ஏன் மாத்தல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொன்ன நேரம் வரல. கர்த்தர் சொன்ன நேரத்தில் தான் அது தலைநகராக மாறும். ஏன் தலைநகராக ஆண்டவர் எப்போ மாற்றினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2018 எருசலேம் தலைநகராக மாறியது. இங்கே இருக்கு பாருங்க. திடீர்னு ஆண்டவர் அமெரிக்காவுக்கு ஒரு ஜனாதிபதி எழுப்பினார். நல்லா கவனிங்க, இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ரீகன் காலத்திலேருந்து, ரொனால்ட் ரீகன் சொல்லுவாங்க, அவர் காலத்திலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா, அமெரிக்காவில் 2வது அதிகமாக இருக்கிற ஜனங்கள் யாருன்னா யூதர்கள். இப்போ இந்த யூதர்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும்னா ஒரு காரியத்தை இவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஜனாதிபதி ஆகிட்டா எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்களும் நம்பி ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்க ஜனாதிபதி ஆனோன்னு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தீவிரமாக ஆலோசனை பண்ணுறோம், ஏற்ற காரியத்தில் ஏற்ற நேரத்தில் நாங்கள் முடிவெடுப்போம்பாங்க. செய்ய மாட்டாங்க.